கடலூர் மாவட்டம் குள்ளஞ்சாவடி அருகே காவல் நிலையத்தை பாமகவினர் முற்றுகையிட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவுகிறது. என்ன காரணம், எதற்காக கட்சிக்காரர்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டார்கள் என்பது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் கிரண் இணைப்பில். கிரண், விவரமா சொல்லலாம் நடந்த சம்பவத்தை. வணக்கம் கோபாலகிருஷ்ணன். கடலூர் மாவட்டம் குள்ளஞ்சாவடி அம்பலவாணன்பேட்டை பகுதியைச் சேர்ந்த காசிநாதன் என்பவரின் மகனான முருகவேல் என்ற இளைஞரை சிலர் முருகவேல் வீட்டிற்குள் புகுந்து கொடூரமாக தாக்கி சுமார் 500 மீட்டர் தூரம் வரை ரத்தம் சொட்ட சொட்ட அடித்தே இழுத்து சென்றதாக வீடியோ பதிவு ஒன்று நேற்று சமூக வலைதளங்களில் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இது குறித்து குள்ளஞ்சாவடி காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு முருகவேலை தாக்கியதாக 16 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு அதில் 3 நபர்களை மட்டும் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் முருகவேல் கொடூரமாக தாக்கப்பட்ட வீடியோ வேகமாக சமூக வலைதளங்களில் பரவிய நிலையில் தற்போது 200க்கும் மேற்பட்ட பாட்டாளி மக்கள் கட்சியினர் குள்ளஞ்சாவடி காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதில் முருகவேல் தாக்கப்பட்ட சம்பவத்தை கொலை முயற்சி வழக்காக பதிவு செய்ய வேண்டும் என்றும், முருகவேலை தாக்கிய அனைவரும் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும் என்றும், மேலும் இரு சமூகத்திற்கு இடையே பிரச்சனை ஏற்படுத்தும் வகையில் வீடியோ எடுத்து வெளியிட்ட நபர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் குள்ளஞ்சாவடி காவல் நிலையத்தில் ஒரு தலைபட்சமாக காவல்துறையினர் செயல்படுவதாகவும் அவர்களை உடனடியாக பணியிட நீக்கம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து தற்போது போராட்டத்தில் பாமகவினர் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் காரணமாக அப்பகுதியில் பரபரப்பான சூழ்நிலை காணப்படுகிறது. மேலும் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் பாமகவினரிடம் தற்போது காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். கோபாலகிருஷ்ணன். நன்றி கிரண், அண்மை விவரங்களுக்கு நன்றி.